இன்னொரு முக்கியமான தொகுதி சென்னையில மயிலாப்பூர்ல வந்து பிராங்கா சொல்லணும்னா ஏடிஎம்கேவோட டீம்ல பிஜேபி சார்பா நிறைய பேர் போட்டிடுறாங்க. திரு கருணாகரன் அவர்கள் போட்டிடுறாங்க, கேட்டுட்டு இருக்காங்க. கருணாகரன் அவர்கள், இன்னொரு பக்கம் லைஃப் ஹாஸ்பிட்டல் திரு ராஜ்குமார் அவர்கள், டாக்டர் ராஜ்குமார் அவர்கள், இந்த மாதிரி ஒருத்தர் நிறைய பேர் டிமாண்ட் செட் பண்றாங்க. ஏடிஎம்கேல சீட் வேணும்னு சொல்லி கேட்கறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல தாவேகா சார்பா வெங்கட்ராமன் அவர்கள் போட்டியிடுவார்னு சொல்லப்படுது. போட்டியிட்டால் வெங்கட்ராமனுக்கும் இங்க டாக்டர் ராஜ்குமார் ஆல்ரெடி ஃபீல்ட்ல வந்து கடந்த 7 மாசமா நான் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்துட்டு இருக்கேன். மயிலாப்பூர்ல தனிப்பட்ட முறையில ராஜ்குமார் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல பட்சமான நபர். அவர் வந்து கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டு இருக்காரு. சோ இதனாலேயே வந்து பாஜக கட்சிக்குள்ளே என்ன பார்த்தா கருணாகரன் டிராப் பண்ணிட்டு இவர் சீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற அளவுலாம் பேசும் பொருளா இருக்குது. இருந்தாலுமே கூட வெங்கட்ராமன் அவர்கள் அங்க அவரை கலப்பணி செஞ்சுட்டு இருக்காரு. இவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் கலப்பணி வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா வெங்கட்ராமன் வந்து யார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவேகா கட்சியோட பொருளாளர். இவர் வந்து சென்ட்ரல் வரைக்கும் நல்ல கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், கணக்கியத்தன்மை உள்ள மனிதர், கோ கெட்டர்ன்ற ஒரு கேரக்டர். இப்படி டாக்டர் ராஜ்குமார் எப்படி கோ கெட்டரோ அதே மாதிரி தான் வெங்கட்ராமன் அவர்கள். இவங்க 2 பேருக்கான காம்படிஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது உள்ளபடியே 2 பேரும் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச நபர்னால எனக்கு கருத்து கூற விரும்பலை. ஆனால் கலைஞரத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய எட்ஜ் கண்டிப்பா இருக்கு ஒருத்தருக்கு. அந்த நபர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவருக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்தபடியா கொளத்தூர் தொகுதி விஎஸ் பாபு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 4 கட்சி நாயகன் சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் பேச போடுறாங்களோ அதே மாதிரி விஎஸ் பாபு கடைசியா வந்து இந்த ஒரு கட்சியில சேர்ந்திருக்காரு. ஒரு அதிமுக மிகப்பெரிய கட்சியில வந்து மாவட்ட லெவல்ல பொசிஷன்ல இருந்துட்டு சில பல காரணங்களால் அந்த நீக்கப்பட்ட உடனே இந்த தாவேக்கால சேர்ந்த உடனே இப்போ இந்த தொகுதியில் நிக்கிறாருன்னு சொல்லப்படுது. இந்த தொகுதியில் என்ன ஜெயிச்சுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சீமான் அண்ணன் சொல்ற டைலாக் தான், வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை. சோ அந்த மாதிரி. ஆனால் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பிராண்ட்ல வந்து நிக்கிறதுனால இவருக்கு எப்படி இருக்க போகுதுன்றது மக்கள் கையில தான் இருக்கு. அடுத்தபடி அரக்கோணத்துல காந்திராஜ் சகோதரர் போட்டிடுறாரு. இது ஒரு நல்ல ஒரு அரக்கோணம் பெல்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக 2 பேருக்கு நல்ல ஒரு டஃப்பான கான்ஸ்டிட்யூன்சி. இந்த இடத்துல தாவேக்கா சார்பா போட்டியிடக்கூடிய இந்த காந்திராஜ் வந்து நல்ல செல்வக்கான மனிதரும் கூட. இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற கான்ஃபிளிக்ஸ் ஆன்டி இன்கம்பன்சியை பயன்படுத்துறது யாரு, அதிமுக பயன்படுத்தா தாவேக்கா பயன்படுத்தா பார்க்கணும்னா அரக்கோணம்ல அதிமுக நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க தாவேக்கா. சோ ரிசல்ட் 2026 மே மாசம் தான் தெரியும். மற்றபடி அம்பத்தூர் தொகுதியில பாலமுருகன் நபர் போட்டிடுறாரு. அம்பத்தூர் தொகுதியில திமுக சார்பா யார் போட்டிடுறாரு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். சோ அதிமுக சார்பா இன்னும் கூட்டணிக்கு போதா இல்ல அதிமுகவே சீட்டு வச்சுக்க போறாங்களான்ற ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. ஏனென்றால் அங்க அலெக்சாண்டர் வந்து மாவட்ட செயலராக இருக்காரு. அவர் அந்த தொகுதியில் ஆல்ரெடி வெற்றி பெற்ற வேட்பாளரும் கூட. அவருக்கு திரும்ப சீட்டு கொடுக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா இப்போ பேச்சுவார்த்தையில இருக்கு, கூட்டணிக்கு போற மாதிரி சொல்றாங்க அதிமுக. திமுகக்கான வெற்றி வாய்ப்பு ஜோசப் சாமுவேல் வந்து அங்க நல்லா சிறப்பாக செயல்படுறாரு. மக்களோட ஒரு ரீச்ல இருக்கக்கூடிய நபர் தான். ஆனாலும் சில இடத்துல சில டிஸ்பியூட்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த 5 வருஷத்துக்கான ஆன்டி இன்கம்பன்சி அவர் மேல பெருமளவில் சாத்தப்படும். அப்படி சாத்தப்படும் பட்சத்தில் அதிமுக கேண்டிடேட் பேஸ் பண்ணி தான் அம்பத்தூர்ல பாலமுருகன் வெற்றி வாய்ப்பு 100% பாலமுருகான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம்.